ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா வாய்ஸ் நாவல்ஸ். நான் உங்கள் நிலா. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கதை அவனுக்கு நிகரவள், எபிசோட் 55. வாங்க கதைக்குள்ளே போகலாம். மித்ராவை அவளுக்கே தெரியாமல் ஸ்பேஸ்ஷிப்பில் ஸ்பேஸுக்கு அழைத்து வந்த ஆதி, அவள் பிறந்த நாள் அன்று அவன் அவளுக்காக செய்து வைத்திருந்த அந்த தாலி செயினை அவளின் கழுத்தில் போட்டு இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் சாட்சியாகவும் அவளை தனது மனைவியாக்கி கொண்டான். பின் அவளை பார்த்து ஐ லவ் யூ என்று சொன்னவன் அவளின் கைகளை பற்றி அவளிடம் பதில் கேட்க, ஆனால் அவன் கைகளிலிருந்து தன் கையை விலக்கி கொண்ட மித்ராவோ அவனை விட்டு சற்று தள்ளி நின்று அவனின் முகத்தை பார்க்க, அவளின் இந்த திடீர் விலகலில் புரியாமல் குழப்பமாக அவளை தான் பார்த்து கொண்டிருந்தான் ஆதி. பின் அவளை பார்த்தவன் என்னாச்சடி என்று கேட்க, அவனின் விழி பார்த்தவளோ, உனக்கு தெரியுமாதே, எல்லாரும் என்னை பார்த்து சொல்லுவாங்க, அவளை யாராலும் வீழ்த்த முடியாது, அவ யாருக்கும் தலை குனிய மாட்டா, அவளுக்கு யாரோட துணையும் தேவையில்லை, அவளே அவளுக்கான பலம், இப்படி இன்னும் நிறைய. ஆமா, அது உண்மைதான். இந்த உலகத்துக்கு முன்னாடி நான் யாருக்காகவும் தலை குனிய மாட்டேன். என் முடிவை யாரும் மாற்ற முடியாது, என் பாதையை யாரும் தீர்மானிக்க முடியாது. என்னை உடைக்க நினைக்கிறவங்க கிட்ட உடஞ்சி போகிற பொண்ணும் நான் இல்லை. ஆனால் ஒரே ஒருத்த முன்னாடி மட்டும் என்னோட அத்தனை பலத்தையும் நான் விருப்பத்தோட கீழே வைக்கிறேன்னா அது நீ. நான் எப்போ உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சேன்னு எனக்கு தெரியாததே, ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெரியும். ஒரு நாள் உன்னை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சது. ஆனால் இன்னைக்கு உன்னை விட்டு என் வாழ்க்கையே இல்லைன்னு நினைக்கிற அளவுக்கு நீ என் மனசுக்குள்ளே இருக்க. நீ என் லைஃப்குள்ளே வந்தது ஒரு சாதாரண இன்சிடெண்ட்டாக இருக்கலாம், ஆனால் நீ இப்போ என் வாழ்க்கை ஆகிட்டன்றது எனக்கே தெரியாமல் நடந்த அதிசயம். சில மனிதர்களை நம்ம வாழ்க்கையிலேருந்து பிரிக்கவே முடியாது. அது அவங்களோட நினைவுகளை பிரிக்க முடியாதால இல்லை, அவங்களோட சேர்த்து தான் நம்ம நாமே முழுமையா உணர்றதுனால. எனக்கு நீயும் அப்படிதான் தேவ். நீ இல்லாம நான் முழுமையானவளா இருக்க மாட்டேன். நான் சந்தோஷமா இருக்கும்போது உன்னை நினைக்கிறேன், நான் அழும்போது உன்னை தேடுறேன், நான் கோபமா இருக்கும்போது உன்கிட்ட தான் கோவப்படுறேன், நான் அமைதியா இருக்கும்போது என் மனசு உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். அப்போதான் புரிஞ்சுது, காதலுங்கிறது ஒருத்தரை நினச்சிட்டு இருக்கிறது இல்லை, நமக்கு நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுக்கும் உணர்வுக்கும் அந்த ஒருத்தர் தான் முதல்ல நினைவுக்கு வர்றதுன்னு. எனக்கு அப்படிதான் தேவ்னி. என் வாழ்க்கையில் நான் எவ்வளவோ பேரை சந்திச்சிருக்கேன், ஆனால் என்னோட அமைதியையும் என்னோட கோபத்தையும் என்னோட பயத்தையும் என்னோட பலவீனத்தையும் ஏற்றுக்கிட்டு எனக்கு அல்ல குறையாத காதலை கொடுத்தவன் நீ. அதனால தான் உன் முன்னாடி மட்டும் நான் நடிக்க வேண்டியதில்லை. இந்த உலகத்துக்கு நான் எப்படிப்பட்டவளாக இருந்தாலும் பரவாயில்ல, உன் முன்னாடி மட்டும்தான் நான் நானாக இருக்கேன். இந்த உலகத்தையே கட்டுப்படுத்தும் போது கூட எனக்கு கிடைக்காத அந்த பாதுகாப்பு உன் கைக்குள்ளே இருக்கும்போது கிடைக்கும். அந்த நொடி இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலையும் நான் பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி உணர்வேன். நீ என்னோட புருஷன், ஆனால் அந்த வார்த்தைக்குள்ளே மட்டும் என் காதல் அடங்காது. நீ என் காதலை, என் நண்பன், என் குழந்தை, என் கோவத்துக்கான முதல் பலி, என் சிரிப்புக்கான முதல் காரணம், என் கண்ணீருக்கான கடைசி ஆறுதல். என்னால் உன்னை விட்டு விலகி நிற்க முடியும், ஆனால் உன்னை விட்டு வாழ முடியாது. நான் உன் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இருக்கேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீ என் வாழ்க்கையில் என்னவா இருக்கேன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நீ என் வாழ்க்கையோடு இருக்க. உன்னோட காதல் பெரிய பெரிய வார்த்தைகளில் இல்லைன்னு எனக்கு தெரியும். உன் காதல் எதில் இருக்குன்னா, நான் சோர்ந்து போயிருக்கும்போது எதுவும் கேட்காம என் பக்கத்தில் வந்து நிற்கிறதுல இருக்கு. நான் கோவப்பட்டாலும் என்னை விட்டு போகாம அதே இடத்துல நீ காத்துட்ருக்கிறதுல இருக்கு. நான் எதுவும் சொல்லாமல் இருந்தாலும்
என் மனசுக்குள்ள என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிற உன் பார்வையில இருக்கு. நான் கேட்காமலேயே என்னை புரிஞ்சுக்கிற அந்த அன்புல இருக்கு. இந்த வாழ்க்கை எனக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு என்ன தெரியுமா தேவ்? உன்னை போல ஒருத்தனை என் லைஃப் பார்ட்னரா கொடுத்தது தான். உலகத்துக்கு நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எனக்கு மட்டும் நான் கோவப்பட்டா சமாதானப்படுத்துகிற ஒருத்தர், நான் சோர்ந்தா என்னை அமைதியாக புரிஞ்சுக்கிற ஒருத்தர், நான் ஜெயிச்சா என்னை விட அதிகமாக சந்தோஷப்படுற ஒருத்தர், நான் விழுந்தா என்னை தூக்கி நிறுத்துகிற ஒருத்தர். நான் உன்கிட்ட உறுதியாக எந்த ஒரு ப்ராமிஸும் கொடுக்க மாட்டேன். இனி சண்டை போட மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். இனி கோவப்பட மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். உன் பேச்சை கேட்பேன்னு சொல்ல மாட்டேன். எப்போவும் உன்னை புரிஞ்சுப்பேன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இது வரைக்கும் உன்னை நிறைய இடத்துல நான் சரியாக புரிஞ்சுக்கிட்டதே இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் நான் என் உயிரையே வச்சு உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன் தேவ். எத்தனை முறை வாழ்க்கை நம்மளை பிரிக்க முயற்சி பண்ணாலும் ஒவ்வொரு முறையும் உன்னை தேடி வந்து உன் கையை பிடிக்கிற அதே பொண்ணா நான் இருப்பேன். ஏன்னா நான் உன்னை என் வாழ்க்கையில் ஒரு இடத்துல வைக்கல, என் வாழ்க்கையே உன்கிட்ட வச்சிருக்கேன். அதனால தான் நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. நீ இல்லாத வீட்டை வீடுன்னு சொல்ல முடியல. நீ இல்லாத வாழ்க்கையை வாழ்க்கைன்னு சொல்ல முடியல. ஏன் நீ இல்லாத என்ன நானு கூட சொல்ல முடியல. நான் காலையில் கண் திறக்கும் போது உன்னை தான் தேடுறேன். நைட்டு கண்ணை மூடும் போதும் உன்னை தான் நினைக்கிறேன். நடுவில் என் வாழ்க்கைக்குள்ள எத்தனை ஆயிரம் விஷயங்கள் நடந்தாலும் கடைசியில் என் மனசு வந்து நிற்கிற ஒரே இடம் நீ தான். நம்ம வாழ்க்கை இப்படியே இருக்குமான்னு தெரியாது. நாளைக்கு நமக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. நம்ம கையில் எத்தனை வெற்றிகள் இருக்கும், தோல்விகள் இருக்கும், எவ்வளவு சந்தோஷம் வரும், எவ்வளவு கண்ணீர் வரும், எதுவும் தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் தெரியும், எதுவாக இருந்தாலும் அதை உன்னோட சேர்ந்து வாழணும். நான் எவ்வளவு தூரம் போனாலும் திரும்பி வரணும்னு நினைக்கிற இடம் நீ. நான் எவ்வளவு வலிமையானவளாக இருந்தாலும் என் மனசை இறக்கி வைக்கிற இடம் நீ. என் வாழ்க்கையில் எல்லாமே மாறினாலும் மாறக்கூடாத ஒரு விஷயம், நீ எனக்கானவன், நான் உனக்கானவன். அதனால் என் வாழ்க்கையில் கடைசி நாள் வரைக்கும் எனக்கு பெரிய கனவு எதுவும் இல்லை. என் கையை பிடிச்சிட்டு உன்னோட சேர்ந்து நடக்கிற உன் கை மட்டும் போதும். ஒரு நாள் என் கடைசி மூச்சு வரும்போது கூட என் கண்கள் கடைசியாக தேடுற முகம் உன்னோடையதாக இருக்கணும். அந்த நொடியில் என் மனசுக்குள்ள ஒரே ஒரு உண்மை மட்டும் இருக்கணும், நான் வாழ்ந்த வாழ்க்கையில் எனக்கு கிடைக்க வேண்டிய உன் காதலில் நான் முழுசாக வாழ்ந்துட்டேன். அந்த நொடி நான் சந்தோஷமாக செத்து போவேன். என் வாழ்க்கையில் நான் எதை இழந்தாலும் பரவாயில்ல, ஆனால் உன்னை மட்டும் எப்போவும் நான் இழக்க விரும்பலதே. இந்த உலகத்துக்கு நான் எவ்வளவு பெரியவளாக இருந்தாலும் உன் முன்னாடி மட்டும் உன் பொண்டாட்டியாக இருக்க தான் விரும்புகிறேன். நீ என்னை அம்முன்னு கூப்பிடுற அந்த வார்த்தைக்காக ஏங்குற. பதில் சொல்லுன்னு கேட்டல, இப்போ சொல்கிறேன், ஐ லவ் யூ தேவ். என் கணவனாக மட்டும் இல்லை, என் வாழ்நாள் முழுக்க நான் காதலிச்சுட்டே இருக்க போகிற என் காதலனா. ஐ லவ் யூ தேவ். இன்றைக்கி மட்டும் இல்லை, நான் மூச்சு விடுற ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு பிறவியிலையும். மரணமே என்னை உன்னிடமிருந்து பிரிக்க நினைத்தாலும் நீ என் மேல் கொண்ட அந்த காதலுக்கு முன்னால் அதுவும் தலை வணங்குமே. உன் அளவிற்கு இல்லை என்றாலும் நான் உன் மேல் கொண்ட என் காதலை அளக்க இந்த பிரபஞ்சம் போதாதடா. என் உயிர் காதல் நீயே. நான் உயிர் வாழும் கடைசி நொடி வரை உன் அருகில் வாழும் வரம் வேணுமடா என் உயிர் காதலா. ஐ லவ் யூ தேவ். ஐ லவ் யூ so much புருஷா. ஐ லவ் யூ என்று சொன்னவள் அடுத்த நொடி அவனின் இதழை சிறை செய்தாள். அவள் தன்னை முத்தமிடுவதை கூட உணராது அதிர்ந்து நின்று கொண்டிருந்தான் ஆதி. அவன் அவளை வெறும் வார்த்தைகளால் அல்லாமல் இந்த பிரபஞ்சத்தை சாட்சியாக வைத்து
தன் காதலை சொல்ல அவளை இங்கு அழைத்து வந்திருந்தான். ஆனால் அவளோ அவள் வார்த்தைகளால் அவளின் பிரபஞ்சமே அவன்தான் என்று சொல்லிவிட்டாள். அதில்தான் அதிர்ச்சியில் உறைந்து நின்று கொண்டிருந்தான் ஆதி. பின் அவனை விட்டு விலகியவள் அவனின் முகம் பார்க்க அவளின் நெற்றியில் அழுத்தமாக முத்தம் வைத்த ஆதியோ அவளை பார்க்க அவனை பார்த்து அழகாக சிரித்தாள் மித்ரா. பின் அவன் போட்டுவிட்ட அந்த தாலியை தன் கைகளில் எடுத்து பார்த்தவளுக்கு அது வித்தியாசமாக தோன்றியது. அவளின் அந்த தாலி செயினில் 3 ரவுண்ட் ஷேப் டிசைன் மாதிரி இருக்க அதனுள் ஏதோ ஒரு லிக்விட் இருப்பது போல் தோன்றியது. அதை பார்த்தவள் நிமிர்ந்து அவனை பார்த்து ஏதோ கேட்க வர, இப்போ நம்ம கீழே போனோம் என்று சொன்னவன் திறந்திருந்த அந்த ஸ்பேஸ்ஷிப்பின் வால்களை எல்லாம் மூடினான். பின் அவள் அருகில் வர அவனை பார்த்தவள், இதுக்குள்ள ஏதோ லிக்விட் மாதிரி இருக்கே, என்ன தேவ் என்று கேட்டாள். அப்புறம் இந்த தாலி கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்கு என்று சொல்ல, ஆமாம், இது மற்ற தாலி மாதிரி கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், ஏன்னா இதை நானே என் கையால் டிசைன் பண்ணேன் என்று சொல்ல அதில் அதிர்ந்து விழி விரித்து அவனை பார்த்தாள் மித்ரா. அவள் அருகில் வந்தவன் அவளின் தாலியை பற்றி அதில் ஒரு பக்கம் அவனின் கைவிரலை வைக்க அதே போல் மற்றொரு பக்கம் அவளையும் வைக்கும்படி சொன்னான் அவன். அவன் ஏன் அப்படி சொல்கிறான் என்று புரியாமல் மித்ரா விழித்தாலும் தானும் தன் கைவிரலை அவனின் கைவிரல் அருகே மற்றொரு பக்கம் வைத்தாள். அவர்கள் இருவரும் அவர்களின் கைரேகை வைத்த அடுத்த நொடி அவள் தாலியின் இருபுறமும் ரவுண்ட் ஷேப்பில் டாலர் போல் இருந்ததில் அவர்கள் இருவரின் திருமண புகைப்படம் தோன்றியது. அதை கண்கள் விரிய ஆச்சரியமாக பார்த்தாள் மித்ரா. அவளை பார்த்தவனோ பிடிச்சிருக்கா என்று கேட்டான். ரொம்ப பிடிச்சிருக்கு தேவ், நிஜமாவே இதை நீயே டிசைன் பண்ணியா என்று கேட்க ஆமாம் என்று சொன்னான் அவன். ஆசையாக அதையே பார்த்து கொண்டிருந்தாள் மித்ரா. பின் தன் கழுத்தில் கை வைத்து அந்த 3 ரவுண்ட் ஷேப்பில் இருந்த அந்த லாக்கெட் போல் இருந்ததை தொட்டு காட்டியவள், இதில் ஏதோ லிக்விட் மாதிரி இருக்கே, அது என்ன என்று கேட்க, ஆனால் அவன் சொன்ன பதிலில் அதிர்ச்சியில் உறைந்து நின்றவளின் கண்களிலிருந்தோ கண்ணீர் கொட்டியது. அவனை நிமிர்ந்து பார்த்தவள், பொய் சொல்லாத தேவ் என்று கேட்க அவளை பார்த்து லேசாக சிரித்தவனோ, நான் என்னைக்கு உன்கிட்ட பொய் சொல்லியிருக்கேன் என்று கேட்டான். அதில் அவன் சொன்னது உண்மை என்று புரிய அடுத்த நொடி அவனை அடிக்க ஆரம்பித்திருந்தாள் மித்ரா. அவள் அடிக்கும் அடிகளையெல்லாம் வாங்கி கொண்டு அமைதியாக தான் நின்றிருந்தான் ஆதி. ஒரு வார்த்தை பேசவில்லை. ஏண்டா, ஏன் இப்படி பண்ண என்று அவள் கோபமாக கத்த, இந்த செயின் உன் கூட இருக்கும்போது நானே உன் கூட இருக்கும் மாதிரி உனக்கு தோணுண்டி என்று அவன் சொல்ல அதில் வெறியாகிவிட்டாள் மித்ரா. ஏனென்றால் அவள் அணிந்திருந்த அந்த செயினில் அழகுக்காக வைக்கப்பட்டிருந்த அந்த 3 லாக்கெட்களிலும் இருந்த சிவப்பு நிற திரவம் அவனின் பிளட் என்று அவன் கூறியிருந்தான். அதில்தான் வெறியாகி அவனை அடித்து கொண்டிருந்தாள் மித்ரா. தன்னை அடித்து கொண்டிருக்கும் அவளின் கைகளை பற்றியவன் அவளை தன்னோடு அணைத்து கொண்டு, கூல் அம்மோ, ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பிளட் தான், அந்த லாக்கெட் நான் ஸ்பெஷலாக டிசைன் பண்ணது, அதுக்குள்ளே இருக்க அந்த பிளட் எப்போவுமே கிளாட் ஆகாது என்று சொல்ல அது எல்லாம் எங்கு அவள் காதில் விழுந்தது. அவள் அமைதியாக அவனின் விழியை தான் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டி கொண்டே இருந்தது. அதில் அவளின் கண்ணீரை தன் கரம் கொண்டு அழுத்தி தொடைத்து விட்டவன் அவளை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டான். நிமிர்ந்து அவனின் முகத்தை பார்த்தவள் அவளின் தாலியை கைகளில் ஏந்தி, நான் இதை எப்போவுமே கழட்ட மாட்டேன் தேவ், நான் உயிரோடு இருக்க கடைசி நொடி வரைக்கும் இது என் கழுத்தில் தான் இருக்கும் என்று சொல்ல, அது உன் இஷ்டம்டி என்று சொன்னவன் மேலும் அவளை தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டான். 2 நாட்கள் கழித்து ஆதி அவன் ஆஃபீஸில் அமர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தான். அவர்களின் கம்பெனி ஒரு மிகப்பெரிய டீலை சக்சஸ்ஃபுல்லாக முடித்ததால் ஒரு சிறிய பார்ட்டி அரேஞ்ச் செய்திருந்தார்கள்.
அதுவும் அவர்களின் கம்பெனியிலேயே. அது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க, அதில் எல்லாம் கலந்துக்க விருப்பமில்லாத ஆதியோ தன் கேபினில் அமர்ந்து அவன் வேலையை பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது அவனுக்கு தலைவலிப்பது போல் இருக்க, அதனால் எப்பொழுதும் போல் காஃபி ஆர்டர் செய்திருந்தான். காஃபி வந்தவுடன் அதை எடுத்து 2-3 சிப் குடித்தவனுக்கு அந்த காஃபியில் ஏதோ தவறாக இருப்பது போல் தோன்றியது. அதில் குழப்பத்தில் அவன் நெற்றி சுருங்க யோசனையாக அந்த காஃபி கப்பையை பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது திடீரென்று அவன் உடலில் ஏதோ மாற்றங்கள் நிகழ உணர்ந்து கொண்டான். அந்த காஃபியில் ஏதோ ஒரு ட்ரக்ஸ் கலந்திருப்பதை. அதை அறிந்து கொண்ட அடுத்த நொடி ஆதியின் கண்கள் கொலை வெறியில் இரத்தமென சிவந்தது. இதை செய்தது யாராயிருந்தாலும் அவர்களை இப்பொழுதே கொன்று போடும் ஆத்திரம் வந்தது அவனுக்கு. அப்பொழுது அவன் இருக்கும் கோபத்தின் அளவை பற்றி தெரியாமல் தன் திட்டம் வெற்றியடைந்து விட்டதாக எண்ணிய ஷில்பாவோ சந்தோஷமாக அவனின் கேபினுக்குள் நுழைந்தாள். அவள்தான் ஆதி கொடுக்கும் காஃபியில் யாருக்கும் தெரியாமல் மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு போதை மருந்தை கலந்திருந்தாள். எப்படியாவது அவனை திருமணம் செய்து கொண்டு அவனின் இந்த சாம்ராஜ்யத்தின் ராணியாக வேண்டும் என்று நினைத்தவள் அதற்காக அவனை அடைய இப்படி ஒரு வழியை தேர்வு செய்திருந்தாள். ஆனால் இப்படி ஒரு திட்டத்தை தீட்டி அவனை அடைய நினைத்த அவளுக்கு தெரியவில்லை, அவன் போதையில் இருந்தால் மட்டுமல்ல, உயிர் போகும் கடைசி நிலையில் இருந்தால் கூட அவன் உடலை அல்ல, அவன் நிழலை கூட அவன் அம்முவை தவிர வேறு ஒரு பெண்ணை தொடவிட மாட்டான் என்று. அவனை பற்றி அறியாமல் அவள் செய்த இந்த செயலால் ஆதியின் கோபத்தை மட்டுமல்ல, அக்னியின் கோபத்தை பார்க்க போகிறாள் என்பதை அறியாமல் போய்விட்டாள் ஷில்பா. உள்ளே வந்த ஷில்பாவோ அங்கே சேரில் அமர்ந்திருக்கும் ஆதியை தான் முழுகி விடுவது போல் பார்த்து கொண்டிருந்தாள். பின் மெல்லமாக அடியெடுத்து வைத்து அவனின் அருகில் அவள் சென்று கொண்டிருக்க, அவளின் அந்த பார்வையை உணர்ந்த ஆதிக்கு அப்பொழுதே புரிந்துவிட்டது, தன் காஃபியில் இருக்கும் அந்த ட்ரக்ஸை கலந்தவள் இவள்தான் என்று. அதில் அப்பொழுதே அவளை கொன்று போடும் கொலைவெறியில் மறைத்து கொண்டிருந்தான் அவன். ஆனால் அதை அறியாதவளோ மேலும் அவன் அருகில் சென்று அவனை தொடப்போகும் அந்த நொடி உயிர் போகும் வழியில் அலறியிருந்தாள் ஷில்பா. அவளின் கைகளை பிடித்தவள் தீயை விட்டு 5 அடி தள்ளி சென்று விழுந்திருந்தாள். அவளின் இந்த அலறல் சத்தத்திலும் புல்லட் சத்தத்திலும் பார்ட்டியில் இருந்தவர்கள் கூட அனைவரும் ஆதியின் கேபினின் முன் ஆஜராகினர். கதவு திறந்து இருந்ததால் உள்ளே என்ன நடக்கிறது என்று அனைவராலும் பார்க்க முடிந்தது. கொலை வெறியில் முழு மான்ஸ்டராக மாறி சேரில் அமர்ந்திருந்தான் ஆதி. அவனுக்கு எதிரில் கண்களில் மரண பயத்துடன் கையில் வழியும் இரத்தத்துடன் தன் கைகளை அழுத்தி பிடித்து அமர்ந்து கொண்டிருந்தாள் ஷில்பா. சற்று நேரத்திற்கு முன் தன்னை நெருங்கி தன்னை தொட வந்த அவளின் கைகளில் பாரபட்சமே பார்க்காமல் 3 புல்லட்டை இறக்கியிருந்தான் ஆதி. அதில்தான் உயிர் வலியில் அலறியவள் கீழே விழுந்திருந்தாள். அவளின் கைகளிலிருந்து ரத்தம் கொட்டி கொண்டிருந்தது. அதை துளியும் பொருட்படுத்தாதவனோ அவன் இருந்த அந்த காஃபி கப்பை எடுத்தவன் அவள் அருகில் தரையில் போட்டு உடைத்தான். பின் தன் கண்ணை அவளின் நெற்றி போட்டில் பாயிண்ட் செய்தவன், நீ என்ன நினைச்ச? காஃபில ட்ரக்கை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டா நீ நினைக்கிறதெல்லாம் நடந்துருமா என்று ஆக்ரோஷமாக அந்த அறையே அதிர கத்தினான் ஆதி. அவனின் கோபத்தை பார்த்த ஷில்பா மட்டுமல்ல, அவனின் ஸ்டாஃப்ஸ் கூட நடுங்கி விட்டார்கள். அப்பொழுது வேகமாக அந்த அறைக்கு வந்த சூர்யா ஆதியின் வார்த்தையிலும் அவள் மேல் கொண்ட அந்த கொலைவெறி பார்வையிலேயும் என்ன நடந்திருக்கும் என்பதை உணர்ந்து கொண்டான். அவனுக்கும் ஷில்பாவின் மேல் கட்டுக்கடங்காமல் கோபம் வந்தது. ஆதி தன் நெற்றியில் கண்ணை வைத்திருப்பதை பார்த்த ஷில்பாவோ ஒரு நொடி உயிர் பயத்தில் அரண்டு விட்டாள். அதில்
சாரி சார், நான் தெரியாம பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க என்ற பயத்தில் நடுங்கிக் கொண்டே அவனிடம் கெஞ்சியவள் அவனின் காலை பிடிக்க போக அவளை விட்டு 2 அடி தள்ளி நின்றவன், என் ஷூவை தொட கூட உனக்கு தகுதி இல்லை என்று சொல்ல அது ஷில்பாவிற்கு அவமானமாக இருந்தது. பின் திரும்பி சூர்யாவை பார்த்தவன், இவளை நம்ம கஸ்டடியில் வை, இவளுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன் என்று சொன்னவன் அடுத்த நொடி தன் கார் கீயை எடுத்துக்கொண்டு அந்த ஆஃபீஸிலிருந்து வெளியேறிவிட்டான். வெளியில் நின்ற அனைவரையும் அவன் ஒரு பார்வை பார்க்க அதில் சர்வமும் அடங்கி போய் தலையை தாழ்த்தி கொண்டு சிலை போல் நின்றார்கள் அனைவரும். வேகமாக தன் காரில் ஏறினான் ஆதி. அவன் என்னதான் 2-3 சிப்கள் மட்டுமே குடித்திருந்தாலும் இதிலிருந்த அந்த போதை மருந்தின் வீரியம் மிகவும் அதிகமாக இருந்தது. அதனால் அதன் வீரியத்தை குறைக்க ஏற்கனவே அவன் இன்ஜெக்ஷன் போட்டிருந்தான். அப்பொழுதும் கூட அதன் தாக்கம் அவனுள் இருந்து கொண்டே இருந்தது. உணர்வுகளை தோண்டும் மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு போதை மருந்து அது. அதை அளவுக்கு அதிகமாகவே அந்த காஃபியில் கலந்திருந்தாள் ஷில்பா. அதனால்தான் அந்த இன்ஜெக்ஷனால் கூட அதை கட்டுப்படுத்த முடியவில்லை. வேகமாக தன் காரை ஸ்டார்ட் செய்தவன் தன் வீடு நோக்கி சென்றான். ஆதி மித்ரா வாழ்வில் அடுத்து என்ன நடக்கும்? ஆதி ஷில்பாவை என்ன செய்ய போகிறான்? அவளின் நிலை என்ன? மித்ராவிற்கு மட்டும் ஷில்பா ஆதியை அடைய இப்படி ஒரு செயல் செய்தது தெரிய வந்தால் என்ன செய்வாள்? இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க நிலா வாய்ஸ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க நிலா. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.